ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சப்பாத்தி பூரி சாதமோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான முட்டைக்கோஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு வரமல்லி, காரத்துக்கு நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி நம்ம சேர்த்துருந்த பொருள் எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 பல்லு பூண்டை தோலோடவே கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 300 கிராம் அளவு முட்டைக்கோஸை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பை தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு மீடியம் ஹீட்டில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட டேஸ்டான முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா